பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். ஏசாயா 59வது அதிகாரம் 1வது வசனம். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. ரட்சிக்க கூடாதபடி, யாரும் ரட்சிக்கப்படக்கூடாதுன்னு நான் ஆசைப்படல. எல்லாருமே ரட்சிக்கப்படணும். அந்த ரட்சிக்கப்படுறதுக்காக நீங்க வேலை செய்யணும். அதுக்கு தான் நான் ஆசைப்படுறேன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு நம்மள பத்தங்க சொல்றாரு. ரட்சிக்கப்படணும் அப்படின்னா நம்ம ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும். எத்தனை பேர் நீங்க ஊழியம் செய்யறதுக்கு ஆண்டவருக்காக செஞ்சுட்டு இருக்கீங்க? யோசிச்சு பாருங்களேன். நம்ம வேலைக்கு போறோம், ஸ்கூலுக்கு போறோம், காலேஜுக்கு போறோம், நமக்கு நிறைய வேலை இருக்கு. ஜீசஸ் பத்தி நம்ம 4 பேர்கிட்ட சொன்னா நம்மளை அவமானப்படுத்துவாங்க, கேவலப்படுத்துவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, மத மாத்திரன்னு சொல்லி ஹர்ட் பண்ணுவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏசப்பாவை பிடிக்காம இருக்கிறாங்க. இதுல ஏசு உங்களை நேசிக்க சொன்னா என்ன டென்ஷன் ஆகாத மரியாதை ஓடி போயிடுன்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்ம கிட்ட சண்டை போடுறாங்க தான். ஆனா நம்ம மேல விழுந்த கடமை என்னன்னா, நம்ம சுவிசேஷம் அறிவிக்கிறதுங்க. சுவிசேஷம் அறிவிக்கிறது ஏசப்பா நமக்கு வேலையாக்குள்ள கடமையா கொடுத்துருக்காங்க. ஒரு அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா அவங்க பிள்ளைகளுக்கு என்னென்ன செய்யணுமோ அது அவங்களுக்கு கடமை போல, நம்ம வாழ்க்கையில கூட நம்ம ஏசப்பாவுக்கு நம்ம ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறது கடமைங்க. இன்னைக்கு நீங்க எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா ஏசப்பா கொடுத்த வேலையை செய்யாம இருக்கீங்க தானே? ஆனா ஏசப்பா சொல்றாரு, உன் வாழ்க்கையில பல பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, அதை மாற்றணும் நீ ஆசைப்படுற. ஆனா அதை நான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீ எனக்காக ஊழியம் செய்யணும் அப்படின்ட்டு விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க. வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ.